ஞானிகள் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல தொண்டன் என்று நினைத்தால் பொடி பொடியாகும் வறுமை, வறுமை தீரும். நல்ல பிள்ளை என்று ஞானிகள் நினைத்தால் முன் செய்த பாவங்கள் தீரும். நல்ல பிள்ளை என்று ஞானிகள் நினைத்தால் லோபித்தனம் இருக்காது. முதல் செல்வம் பெருகும், வறுமை நீங்கும், மன தெளிவு உண்டாகும், கடிய மனம் நீங்கும், வன்மனம் தீரும், கல் போன்ற மனம் உருகும். இந்த உருகுவதற்கு அவன் உருகிறான். நல்ல பிள்ளை தினம் காலை விழுந்து வணங்குறான், யாருக்கு தீமை செய்யல, கேட்கிறான். உன் ஆசி பெற வேணும் என்றால், உன் ஆசி பெற வேணும் என்றால் எனக்கு பண்புள்ளவை வேணும், கருணை வேணும் அல்லவா, பெருந்தன்மை இருக்கணும் அல்லவா, அறிவு வேணும் அல்லவா. அப்போ உன் ஆசி பெறுவதற்கு பெருந்தன்மை இருக்க வேண்டும், கல்மனம் தீர வேண்டும். அதுக்கு நீதான் அருள் செய்யணும்னு கேட்கிறான். நீ உன் திருவருள் இல்லாமல் என் மனமனம் தீருமோ? உன் திருவருள் இல்லாமல் கண்மனம் கரையுமோ? உன் திருவருள் இல்லாமல் முன் செய்த பாவம் தீருமோ? உன் திருவருள் இல்லாமல் வறுமை தீருமோ? செல்வம் பெருகுமோ? நீரே அருள் செய்யணும்னு கேட்கிறான். இப்படி கேட்க கேட்க தொடர்ந்து கேட்கணும். அதுதான் இறை. தொடர்ந்து கேட்க ஒன்று விடுமா? நீ செய்த பாவம் தொடர்ந்து கேட்க விடாது. தொடர்ந்து கேட்க தொடர்ந்து கேட்கணும்.